ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதத்தில் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி எனக்கு எவ்வளவு வரும்? 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி எவ்வளவு வரும்னு கேக்குறாங்க. ஓகே, 7500. 7500க்கு என்னது? அசல். 7500க்கு என்னது? அசல். ஓகே, வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ? 8%. ஓகே, காலம் எனக்கு எவ்வளோ? 1 வருடம் 6 மாதம். 1 வருடம் 6 மாதம். அப்போ 1 வருடம் 6 மாதம் எப்படி சொல்லலாம்? 1.5 வருஷம் சொல்லலாம். எவ்வளோ? 1.5ன்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா 18 மாதம்னு சொல்லலாம். ஓகேவா? ஆண்டுல சொன்னோம்னா 1.5 வருஷம். மாசத்து சொன்னோம்னா 1 வருஷம் 12 மாசம், இங்க ஒரு 6 மாசம் 12 மாசம். அப்ப எப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம். நீங்க 1.5 வச்சு ஆன்சர் பண்ணாலும் சரிதான். 18 மாதங்கள் போட்டீங்க அப்படின்னா மேல என்ன பண்ணணும்? மேல 18 போட்டா கீழே 12 போடுற மாதிரி இருக்கும். ஓகே, 18 மாதம் எப்படி எழுதுவோம்? 18/12 அப்படின்னு எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த 1.5 நம்ம என்ன பண்ணலாம்? 1.5 போட்டுக்கலாம். நீங்க ஆண்டுனா 1.5 யூஸ் பண்ணுங்க. மாதங்கள் யூஸ் பண்ணா கீழே 12 போடணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம மாதமே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தா 1.5 வரல. வேற ஏதோ வந்து என்ன பண்றது? நம்ம ஆன்சர் பண்ண மாட்டோம். ஓகே, மாதங்கள் பெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்போம். மாதம் எவ்வளோ? 18 மாதம். 18 மாதம்னா 18/12. ஸோ என்ன கேட்டாங்க? தனி வட்டி. ஓகேவா? தனி வட்டி டாபிக்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, பாருங்க. ஃபார்முலா அது SA BNR/100. ஓகே, எஸ்ஐ மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அசல் எனக்கு எவ்வளோ? 7500. கீழே 100 போட்டுங்க. 7500 இன்ட்டு எத்தனை வருஷம்? என்னங்கிறது 18 மாசமா? 18 மாசம் என்னது? 18/12. ஸோ 18 மேலே போடுங்க, 12 கீழே போடுங்க. இன்ட்டு வட்டி வீதம் எவ்வளோ? 8%. ஓகேவா? இப்போ அடிக்கலாம். 2 0க்கு 2 0. அடுத்து 3 18, 2 12, 1 2, 4 2 8. ஓகே, அடுத்து முன்னாங்க 12. 12 இன்ட்டு 75 எனக்கு எவ்வளோ வரும்? 12 இன்ட்டு 75 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 900 வரும். ஸோ அப்போ தனி வட்டி தொகை எனக்கு எவ்வளோ வரும்? 900 ரூபாய். ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ தனி வட்டியை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு ஃபார்முலா தான். சரி, நல்லா தெரிஞ்சாலே இப்போ என்ன பண்ணலாம்? அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஆன்சர் எவ்வளோ? 900.